இப்போது நானும் சென்னையில் தான் இருக்கேன். பவர் கட் அதிகமாக ஆகுது. ஸோ அந்த பவர் கட்டை தடுக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. நாம் தமிழர் கட்சி செயல்பாட்டு வரைவில் கூட கொடுத்துருப்பாங்க. இந்த ரோட்டு ஓரங்களில், சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த தகடுகள், மேலே இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜு, இந்த மாதிரி ஏரியாவில் வந்து சூரிய அந்த சோலார் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூரிய ஒளி பட்டு அதுலேருந்து மின்சாரம் எடுக்கக்கூடிய அந்த சோலார் பேனல்களை வச்சு நம்ம வந்து மின்சாரத்தை எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல இப்போ மேலெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மேலெல்லாம் மெட்ரோ போகுது, இந்த மாதிரி மேலெலாம் சும்மா தான் இருக்குது. அங்கெல்லாம் வந்து இந்த பசுமை வீடு திட்டம்னு சொல்லிட்டு அம்மா ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. அப்போது கூட ஒவ்வொரு வீட்டுக்கும் பசுமை வீடு திட்டத்தில் வந்து சோலார் பேனல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அதுலேருந்து எனர்ஜி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெத்தடில், அந்த ஒரு முறையில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணால் கூட நீங்கள் ரோட்டை பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த மாதிரி இடத்துலலாம் வச்சு விட்டா அது பாட்டில் இருக்கும். இப்போ இந்த விளக்குகள் கூட டைரெக்டாக கரண்ட்டு தான். காலைல ஆனால் 6 மணிக்கு அந்த மாதிரி ரேஞ்சில் போட்டு விடுவாங்க. நைட் ஆனால் ஒரு 6 மணிக்கு மறுபடியும் போட்டு விடுவாங்க. காலைல ஒரு 6 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அந்த சோலார் வந்து பொருத்தி விடலாம். இந்த சென்னையே மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துல சோலார் போடுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு முறையை மேற்கொண்டால் கூட நம்ம வந்து மின்வெட்டை வந்து தடுக்கலாம். அது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இப்படி பண்ணுவாங்களா என்னன்னு கேட்டால் அது வந்து எனக்கு தெரியலை. மேபி அப்படி பண்ணால் பவர் கட்டை வந்து நம்ம எனர்ஜி சோர்ஸ் எங்கே இருந்தாலும் எனர்ஜி எடுக்க முடியும் அப்படிங்கிறத பண்ணலாம். இப்போ நம்ம காரில் அப்படி நேராக போயிட்டுருக்கோம், நம்ம பக்கத்தில் வந்து இப்போ நடைமேடை இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும் நடைமேடையெல்லாம். அந்த நடைமேடைகள் வந்து பிற நாடுகளில் வந்து ஃபுட் ஸ்டெப்பாக இருக்கும். ஃபுட் ஸ்டெப்பில் வந்து அந்த இது எடுப்பாங்க. நடைமேடையில் வந்து வாக்கிங் போகிறவங்க நடந்தால் அதுலேருந்து ஒரு எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சில பேர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நான் நடைமேடையில் போட்டு விட்டால் கூட அதில் நடக்கிறவங்க வந்து அதுலேருந்து அந்த ஒரு சர்க்குலேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி சோர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சென்னையிலே நிறைய பண்ணலாம். அவங்களாம் நிறைய பேர் இருக்குது. எத்தனை பேர் வாக்கிங் போகிறாங்க, அவங்களாம் நடக்கிறதெல்லாம் அதை சோலார் மாதிரி வச்சு செட் பண்ணால் நல்லா ஒரு டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இது ஒரு நல்ல ஐடியா. பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசியிருப்பாரு. நிறைய பேர் அதை பார்த்து ஏளனமாக சிரிச்சிங்க. நீங்கள் சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, ஒரு நாள் நீங்கள் தேடப்படுவீங்க. நீங்கள் சிரிங்க, நல்லா சிரிங்க. தண்ணிக்கான போர் ஆரம்பிச்சிருச்சு. இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தண்ணிக்கான போர் ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சமீப காலத்தில் இந்த கிருஷ்ணகிரி அப்படிங்கிற ஊரில் வந்து தண்ணி வந்து சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குது. அதைத்தான் மக்கள் குடிக்கிறாங்க. அவங்க நல்லா தண்ணி இல்லை. ஏன்னா பூமியில் தோண்டி தோண்டி தண்ணி வர மாட்டேங்குது. ஏன் தண்ணி வரல? மரங்கள் இல்லை. மரங்கள் இருந்தால் தான் தண்ணி ஏற்படுத்த முடியும். நீர் மேலாண்மைன்னு ஒன்று இல்லை. நீர் மேலாண்மை இல்லை. அதை பற்றி ஒருத்தர் சொன்னால் சிரிக்கிறீங்க. நீங்கள் சிரிங்க. வெயிலோட தாக்கத்தில் 33 பேர் இறந்தாங்க தெலுங்கானாவில். ஏன்? அவங்களோட உடம்பு வெயில் தாங்கலை அப்படிங்கிறதுனாலயே. அந்த ஊரில் வெயில், கடுமையான வெயில், மரங்கள் இல்லை. நம்ம ஊரில் அப்படிப்பட்ட நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மரங்களை நடுங்க, பசுமை சோலையை மாத்திரன்னு சொல்கிறாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க, சரிங்க. அடிப்படை தேவை உங்களுக்கு 3 இது நான் இலவசமாக தரேன்னு சொன்னார். உங்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் பஸ் இலவசமாக தரேன் அப்படின்னு சொல்லலை. உங்களுக்காக சிலிண்டர் இலவசமாக தரேன்னு சொல்லலை. 3 தரேன்னு சொன்னார். அடிப்படை தேவை குடிநீர், தரமான மருத்துவம், அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேலே ஒரு குழந்தைங்களுக்கு உயர்ற கல்வி, அதை தரேன் அப்படின்னு சொன்னாங்க.